தற்போதைய அண்மை செய்தி. சூரிய எரிசக்தி விநியோக ஒப்பந்தங்களை பெற இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக அதானி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்திய அதிகாரிகளுக்கு $250 மில்லியன் லஞ்சம் கொடுக்க ஒப்புக்கொண்டதாக நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லஞ்சம் கொடுக்க முயன்றதாக அதானி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவரும் அதானி குழும தலைவருமான கௌதம் அதானி சூரிய சக்தி திட்டங்களை பெற பெரும் தொகையை லஞ்சம் மற்றும் மோசடியில் ஈடுபட்டதாக நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்கள் வரிசையிலே 22வது பணக்காரராகவும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் தலைவர் முகேஷ் அம்பானிக்கு அடுத்து இந்தியாவினுடைய 2வது பணக்காரராகவும் இருக்கிறார். கடந்த வாரம் கௌதம் அதானி எக்ஸ் தளத்தில் ஒரு வெளியிட்ட பதிவில் அமெரிக்க எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஒரு பெரும் தொகைக்கு முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்து அதானி இந்த முதலீட்டை அறிவித்திருந்தார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கௌதம் அதானி மீது நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கௌதம் அதானி, அவருடைய மருமகன் சாகர் அதானி உள்ளிட்ட 7 பேர் கடந்த 20 ஆண்டுகளில் இந்திய தொகையிலே மிகப்பெரிய ஒரு தொகைக்கு சூரிய எரிசக்தி ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு ஒரு பெரும் தொகையை லஞ்சமாக கொடுக்க ஒப்புக்கொண்டதாக நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அதானி குழுமத்தின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைத்து கௌதம் அதானி, சாகர் அதானி மற்றும் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் அதிகாரியான வினித் ஜெயின் உள்ளிட்டோர் அமெரிக்க மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களிடம் இருந்து ஒரு பெரும் தொகையை அதிகமான கடன் மற்றும் கடன் பத்திரங்களை வாங்கி இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு சமூக வலைத்தளங்களிலே பரவி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு பெரும் தொகையை கொடுத்து அதிகாரிகளை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை எல்லாம் செய்வது உகந்ததாக இருக்காது எனவும் அதானி மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா. லாவண்யா, தகவல்களுக்கு நன்றி.